ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருப்பதி லட்டு பிரச்சனையே இன்னும் முடியல. மாட்டு கொழுப்பு, மிருக கொழுப்பு, பன்றியின் கொழுப்பு, மாமிசம்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறா அல்லது உண்மையா பொய்யா அரசியலா ஒன்றும் முடிவுக்கு வரல. எல் முருகன் சொல்கிறாரு, குஜராத்தில் வந்து நாங்கள் லேபரேட்டரியில் டெஸ்ட் பண்ணிட்டோம், அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மிக உயர்ந்த ஆய்வகத்திலே நாங்கள் இதை பரிசோதிச்சாச்சு அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி சம்மந்தப்பட்ட வகையில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எங்கள் இதில் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது, ஆனால் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பால் பண்ணுறோம், ராஜ் பால் அப்படின்னு பண்ணுறோம், பனீர், மற்றபடி தயிர், மோர், என்ன நெய் எல்லாமே பண்ணுறோம். திண்டுக்கல், ஒட்டன் சத்திரம், மற்றபடி பழனி, ஜவாதுபட்டி, புதூர், ஏகப்பட்ட கிராமங்கள், மானாமூனா கோவில் சொல்லிட்டு ஏகப்பட்ட கிராமங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லாமல் வந்து மலையாளத்தில் மலபார் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ் மில்க், கேரளத்தை பொறுத்த வரைக்கும் மலபார் மில்க் அப்படின்னு நாங்கள் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் டெஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் உள்ள நுழைய விட்டுட்டாங்க. நுழைய விட்டுட்டு அவங்களும் 18 மணி நேரமோ என்னமோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து 8 மணி நேரமோ என்னமோ சோதனை போட்டிருக்காங்க. என்னமோ அது எதுக்கு உண்டான ஆய்வை எடுத்துட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் வந்து இன்னொரு குரூப் வந்து கழிவு நீரை எடுத்துட்டு போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பட்டறைகளுக்கெல்லாம் வந்து சாய கழிவு போகுது இல்லை, அது மாதிரி வந்து இதில் ஒரு கழிவு போகும் இல்லையா, அந்த கழிவை எடுத்து போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ராஜசேகர் எங்கள் மேலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆமாம், ஏன்னா அவரும் இந்து தான், அவரும் இந்து. குற்றச்சாட்டு சுமத்தப்படக்கூடிய அந்த கோவிலும் இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கோவில். மற்றபடி இதில் வேறு மத கலாச்சாரங்களோ தவறுக்கோ மற்றபடி வந்து ஒரு மத மீறலோ எந்த இதுவுமே கிடையாது. எல்லாருமே இந்துக்கள் தான். குற்றம் படக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, குற்றம் சாத்துகின்ற சந்திரபாபு, யார் வந்து அது அந்த குற்றத்துக்கு ஆளானர்கள் அப்படிங்கிற ஏஆர் திண்டுக்கல் ராஜசேகர், எல்லாருமே வந்து இந்து மக்கள் தான். அதனால வந்து வேற்று மக்கள் கலந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சந்தேகம் வரும், இவங்க வந்து இந்த மதத்துக்கு வந்து வேண்டுமென்றே செய்தார்கள் அப்படின்னு. இதே ஒரு இந்து நான் அந்த ரவுண்ட் அப்ல இருக்கிறதுனால தப்பிச்சது. ஒரு இஸ்லாமியன் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்னதா மாட்டிக்கிட்டுமே நேரம் வந்து ஊரை கூட்டி நாசம் பண்ணி இந்த இந்தியாவை காலி பண்ணியிருப்பானுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி பாஜகவுடைய அரசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல இது கண்டுபிடிக்கப்படல உதாரணம். ஆமா, அதைத்தான் வந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சும்மா ஏப்பா கண்டுபிடிக்காம போட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கு, இதுல சனாதனத்துக்கு அந்த காப்பாற்றுக்களை எதுக்காக தனி வாரியம் அமைக்கணும் அப்படின்னா பலவிதமான விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி நடிகை ரோஜாவும் பலவிதமா கண்டன குரல்கள். அங்க வந்து அந்த திருப்பதி தேவஸ்தானம் அந்த லட்டு பிடிக்கிற அந்த இடத்துல வந்து பாஜகவினரே வந்து உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் பலவிதமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல பழனி பஞ்சாமிர்தத்திலையும் கை வச்சுட்டாங்க பாஜக. அதான் மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல். பழனிங்கிறது வந்து முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்று. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டன் சத்திரம் அருகே தண்டாயுதபாணி கோயில். ஆமாம், அந்த கோவில் போனோம் அப்படின்னோம்னா திருப்பதி லட்டு மாதிரி அங்கே வந்து பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. பஞ்சாமிர்தம் வந்து அற்புதமாக இருக்கும். அதில் வந்து மிக குறிப்பாக சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு 6-7 ஐட்டம் கலப்பாங்க. நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம், ஏலக்காய், கற்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் அடிக்கிட்டே போகலாம். ஒரு 7-8 ஐட்டம் கலந்து பஞ்ச அமிர்தங்கள்ங்கிற கான்செப்ட்ல பஞ்சாமிர்தம் கோவிலில் கிடைக்கல அப்படின்னா பழனி பஸ் ஸ்டாண்டோட நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த பழனி கோவிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களே கூட சுயமாக வந்து பஞ்சாமிர்தம் செய்வாங்க. ஆமாம், என்னென்ன ஐட்டங்களோ அந்த விஷயத்தை போட்டு அவங்களே வந்து கலக்கி பஞ்சாமிர்தம் செஞ்சு அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வாங்க. ஆமாம், அந்த அவர்கள் எந்த கடவுளை தேடி போயிடலாம் அங்கே வச்சு அதை படைச்சு அந்த பஞ்சாமிர்தம் அவங்களும் சாப்பிட்டு மக்களுக்கு வந்து கிராமங்களில் ஊர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு பஞ்சாமிர்தம்ங்கிறது பழனினா பஞ்சாமிர்தம், திருப்பதினா லட்டு, அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாமிர்தத்தில் ஒரு அவதூறை பரப்பி இருக்காங்க இன்னைக்கு பாஜகவினர்.
அவதூறை பரப்பி இருக்கிற பாஜக சாதாரண ஒரு பிரமுகராக இருந்தால் கூட பரவாயில்ல. இன்னைக்கு இங்கே வந்து சென்னையில் வந்து போட்டியிட்ட ஒரு நபர், அதாவது வந்து மாநில இளைஞரணி தலைவர் வினோஜ் வி செல்வம் அப்படிங்கிற ஒரு இளைஞரணி, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு அப்பவும் வந்து வாரி கட்டிக்கிட்டார். ஒரு குடிசை பகுதி பக்கத்தில் போய் பேசி, அப்பார்ட்மெண்ட்ஸ் சோன்ஸோ பக்கத்தில் இடைப்பட்ட மாதிரி பேசி, அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, நீங்க ஓட்டு போட மாட்டீங்க அப்படின்னு வந்து கேவலமாக தலித் இன மக்கள், பட்டியல மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவ்வளவு மிக கேவலமாக பேசி அது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அப்புறம் 2-3 சர்ச்சையில் அந்த வினோஜ் வி செல்வா அப்படிங்கிறவரு மாட்டியிருக்கிறார். இன்னைக்கு வந்து பழனி பஞ்சாமிர்தத்துல வந்து மாட்டும் பத்தியில் அது மாதிரி இன்னைக்கு மாட்டியிருக்காரு. தேவையில்லாத ஒரு அவதூறு தானே. திருப்பதி லட்டுல வந்து அங்கு யார் சப்ளை பண்றாங்களோ, திண்டுக்கல் ஏஆர் மில்க் டைரி சப்ளை பண்றாங்க, அவங்களே தான் வந்து பழனி பஞ்சாமிர்தத்துக்கு நெய் சப்ளை பண்றாங்க அப்படின்னு வந்து சமூக வலைத்தளத்தை அவதூறா ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அது சம்பந்தமா வந்து பார்த்தாங்க, அங்க ஒரு தேவஸ்தானத்தை பஞ்சாமிர்த இந்த தயாரிப்பு கண்காணிப்பாளர் பாருங்களா, பாண்டிய ராஜன் அப்படிங்கிறவங்க பழனி அடிவார போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு போயிடுச்சு. இப்ப அந்த பழனி பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்றவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல, தகுந்த மாதிரி வந்து ஆதாரபூர்வமா திண்டுக்கல் ஏஆர் டைரி மில்க்கு தான் அங்க பழனி பஞ்சாமிர்தத்துக்கு அவங்க சப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது ஆதாரபூர்வமா தெரிஞ்சு சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பாண்டியராஜன் ரொம்ப விளக்கமா சொல்றாரு, நாங்க அங்கெல்லாம் வாங்குறது கிடையாதுங்க, பழனி பஞ்சாமிர்தத்துக்கு நெய்யை வாங்குறது வந்து நாங்க ஆவின் நெய்யை நாங்கள் பயன்படுத்துகிறோம், கவர்மெண்ட் தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வாழைப்பழம் மற்ற சோளம் வந்து கூட்டுறவு சங்கத்தில் நாங்கள் வாங்கிக்கிறோம், எல்லாமே அரசு தான் எங்களுக்கு கொடுக்குறது, தனியார் சம்பந்தப்பட்டவை எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி இன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வினோஜ் வி செல்வம் அவர் மேலேயும், மற்றபடி மாநில தொழில் பிரிவுத்துறை செல்வகுமார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். 2 பேர் வந்து இன்னைக்கு வந்து குட்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி திருப்பதி லட்டு சம்பந்தப்பட்டதுல பவன் கல்யாண், மற்றபடி சந்திரபாபு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல, அங்க ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல பழனி பஞ்சாபிரதம் சம்பந்தப்பட்டு பாஜக குழப்பம் கொட்டையை குழப்பிட்டு இருக்காங்க. திருப்பதி லட்டு பிடிக்கிற இடத்துல 2 பேர் பாஜக இருந்திருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த அறிவு இல்லையா? மோடிகிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த நடிகை ரோஜா வந்து கேள்வி கேட்கிறாங்க, வீடியோ போட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாஜகவில் இருந்திருக்கிறாங்க சொல்லியிருக்கலாம், அமித்ஷாட்ட சொல்லியிருக்கலாம், மோடிகிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த பாஜக இங்க இருக்கிற வினோஜ் வி செல்வம், செல்வகுமார் அப்படிங்கிற 2 பாஜக பிரமுகர் வந்து தேவையற்ற முறையில ஒரு குட்டையை குழப்பிக்கிட்டு இப்ப என்ன நினைப்பாங்க மக்கள்? இதை போய் அவங்ககிட்ட வந்து அமித்ஷாட்ட யார் நம்ம தான் போய் சொல்லணும், இந்த மாதிரி குட்டையை குழப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி போட்டு வினோஜ் வி செல்வத்தையும் செல்வகுமார் கட்சியை விட்டு நீக்குங்க அப்படி நம்ம சொல்லணும். ஆமா, அப்படிதான் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதாவது தெய்வீகமான ஒரு விஷயம், இதுல போய் குட்டையை குழப்பலாமா? உங்களுடைய சுத்த கருத்துக்கள் தெரிஞ்சு சொல்லணும். பாண்டியராஜன் விளக்கமா சொல்றாரு, பழனி பஞ்சாமிர்தத்துல பிடிக்க அந்த செய்யக்கூடிய இடத்த கண்காணிப்பாளர் சொல்றாரு, ஆவின் நெய் தான் பயன்படுத்துறோம், வாழைப்பழம் மற்ற சோன்ஸ் எல்லாம் கூட்டுறவு சங்கத்துக்கு தான் கவர்மெண்ட்டே எங்களை அனுப்பிச்சிடுறாங்க, அதுக்குண்டான அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு. இது தெரியாம பழனி பஞ்சாமிர்தத்துக்கும் வந்து அதுக்கு உண்டான நெய்க்கு வந்து திண்டுக்கல் ஏஆர் டைரி மில்க்கு தான் சப்ளை பண்றாங்க. அப்ப அங்கேயும் வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு, பன்றி கொழுப்பு கலந்துருக்கு, மீன் கொழுப்பு கலந்துருக்கு, சோயா பீன்ஸ் கலந்துருக்கு. எப்படிலாம் ஒரு அவதூறுப்பா! உண்மையில இந்த 2 பேரும் மீது கட்சியை விட்டு நீக்கப்பட வேண்டியவர். வேறு ஏதோ விஷயமா இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஒரு தெய்வீகமான விஷயத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ணலாமா? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதை வந்து கட்சி கண்காணிக்கணும். மேலிடம் வந்து குறிப்பா அண்ணாமலை வந்து இதை கண்காணித்து மேலிடத்துக்கு சொல்லி, இல்லை அவரே சொல்லி, டாக்டர் தமிழிசையெல்லாம் இருக்கிறாங்க, கருணாகராஜன் இருக்கிறாங்க, மற்றபடி நயினார் நாகேந்திரன் இருக்கிறாங்க. பொருளை கிளப்புறது எப்படிப்பட்ட விஷயத்துல? இஸ்லாமியர் வகையில் அவங்க ஏகப்பட்ட பொருளை கிளப்பிட்டு இருக்கலாம், பாஜகவில் இஸ்லாமியர்களுடைய அவதூறு பரப்புகளை கருத்துக்களை பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மதவாத துவேஷம், அது இருந்தாலும் தன் மதத்தின் மேலேயே தன்னுடைய ஒரு வணங்கக்கூடிய ஒரு கோவில் மேலே இப்படிப்பட்ட துவம்சம், ஒரு துவேஷத்தை பரப்பலாமா? இல்லை, போகக்கூடிய பக்தர்கள், குறிப்பாக முருக பக்தர்கள் நினைப்பாங்க, இன்னைக்கு பஞ்சாமிர்தத்தை வாங்குற எல்லாமே வந்து என்ன நினைப்பாங்க? பாவம், அவங்க ஒரு சந்தேக மனப்பான்மை சாப்பிடுவாங்களே, என்னடா இது பன்னி கொழுப்பு கலந்துருக்கா, மாட்டு கொழுப்பு கலந்துருக்கா, இல்லை மீன் கொழுப்பு கலந்துருக்கா, என்னடா அது இப்படி குட்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்காங்களே, வாங்கலாமா வாங்க வேணாமா? இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு அவதூறு, தேவையற்ற ஒரு பிரச்சனை தானே. சமூக வலைத்தளத்துல பரப்பிக்கிட்டு
முருக பக்தர்களை வந்து ஒரு தேவையற்ற முறையில் குழப்பத்துக்கு உண்டாக்குவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதை வந்து பாஜக தலைமையகம் பார்த்து 2 பேரையும் வந்து கட்சியை விட்டு நிற்க வேண்டும். அதான் வந்து சரியான முடிவா இருக்கும். வேறு விதமா இருந்தா கூட வந்து தண்ணியை வைக்கலாம், திருச்சி சூர்யா மாதிரி. இவங்களை அப்படி இல்லை, கட்சியை விட்டே நீக்கணும். அப்பதான் வந்து பாஜக வந்து சுத்தமான ஒரு கட்சி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி இதே பாஜக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து கதிரவன் ராமநாதபுரம் மண்டப பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொறுப்பில் இருக்கிற பாஜக பிரமுகர் கதிரவனுங்கிறவர் வந்து அந்த ராமநாதபுரம் மண்டபத்தில் வந்து இஸ்லாமிய பொதுக்கூட்டம் நடந்தது. ஒவ்வொரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தை சம்பந்தப்பட்ட வகையில் நல்லபடியாக நடத்திட்டு போயிட்டான். இத்தாலி என்ன பண்ணியிருக்கிறார் கதிரவன் பாஜக அது சம்பந்த இஸ்லாமிய அந்த பொதுக்கூட்டம் தேவையற்றவர்கள் அப்படி பேசுனாங்க, இப்படி பேச அவதூறுகள் பரப்பி மத மோதலை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். உடனே என்ன பண்ணியிருக்காரு, அந்த மண்டப பகுதியில் இருந்த முகமது ஹாலிக் அப்படிங்கிற இஸ்லாமிய நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இன்னைக்கு வந்து அரெஸ்ட் வழக்கு ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. யார பாஜக கதிரவன் இதெல்லாம் தேவையா அதெல்லாம். உடனே என்ன பண்ணிட்டாரு, எந்த நேரத்தில் போலீஸார் கைது பண்ணாலும் சொல்லிட்டு முன்ஜாமீனுக்கு ஹைகோர்ட் கிளையில தாக்கல் பண்ணியிருக்கிறார். உடனே வந்து நம்ம நீதிபதி ஐயா அவங்க கூப்பிட்டு பரத் சக்கரவர்த்தி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்றோம், அதை பத்தி ஒன்றும் கிடையாது, முதல்ல இணையதளத்து பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரமாண பத்திரம் எழுதி கொடுங்க சொல்லிட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க பரத் சக்கரவர்த்தி நீதியரசு ஐயா பாருங்க. எப்படிப்பட்ட மானவ கேடான தேவையற்ற ஒரு சில பிரச்சனைகள் பாருங்க. ஒண்ணு பாஜக கட்சியில் இருந்துகிட்டு பாஜக கட்சியை வளர்த்துறோம், இல்லாட்டி கெட்ட பேர் ஏற்படுத்தி தனக்குத்தானே கெட்ட பேர் ஏற்படுது என்பது வேறு, ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு அவப்பெயரை தேடி கொடுத்தல் என்பது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயம் தான். இன்னைக்கு வந்து முன்ஜாமீனுக்கு மனு கேட்டால் ஹைகோர்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் முதல்ல நீ பிரமாணத்தை தாக்கல் பண்ணு, பத்திரம் தாக்கல் பண்ணு. இந்த மாதிரி நான் வந்து இது 2வது தடவையா அந்த கதிரவனுக்கு அதை வந்து நீதிபதி ஐயா பரத் சக்கரவர்த்தி குறிப்பிடுறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி இப்போ ரிப்போர்ட் வருது 2வது தடவை. அதனால வந்து இவர் வந்து பொழுதுலையும் இப்படியே வந்துகிட்டு இருப்பாரு, என்ன பப்ளிக் தேவை பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவர் பொழுதுலையும் இதே மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருப்பாரு, கோர்ட்டுக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நீ முதல்ல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இனிமே வந்து இணையதள பக்கமே போக மாட்டேன் அப்படி இப்போ எனக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட பாஜக பிரமுகர்களா கட்சிக்கு ஒரு பக்கம் அவமானம் இருந்தாலுமே கூட தேவையற்ற மத மோதல்கள் பாருங்க. பழனியில் தேவையற்ற முறையில் பஞ்சாமிரத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இல்லை, சாப்பிட்றவங்க ஒரு நம்பிக்கை சாப்பிட்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த கூச்ச உணர்வோடு மற்றபடி ஒரு அருகருப்போடு தானே சாப்பிடுவாங்க முருக பக்தர்கள் இல்லையா? அதை நம்ம யோசிக்கிற பாருங்க. அந்த பாஜக வினோஜ் வி செல்வம் மற்றபடி செல்வ போறா அப்படிங்கிற அதே மாதிரிதான் இங்க மண்டபம் ராமநாதபுரம் மண்டப பகுதியில் அந்த கதிரவன் அப்படிங்கிற பாஜக எந்த ஒரு மதபோது ஏற்படுங்கிற பார்க்காம இஸ்லாமிய பொதுக்கூட்டம் சம்பந்தப்பட்ட அவதூறு பொறுப்பை பரத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கட்சியில வச்சு அண்ணாமலை பார்த்துக்காரு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஆல்ரெடி தமிழிசை சொல்லிட்டாங்க, ஆமா கிரிமினல்கள் நிறைந்த கட்சி, குற்றவாளிகள் நிறைந்த கட்சி, அதனாலதான் நாடாளுமன்றத்தில் நம்ம ஒரு சீட்டு கூட வரலைங்க. இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த மாதிரி ஆள்கள்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா 2024 ஆல்ரெடி வந்து நடந்ததுல 2020 ஒரு 4 எம்எல்ஏ வந்தாங்க. இப்போ 2020 சுத்தமா அனுப்பி வலிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். அதனால இதை போன்றவர்கள்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படாது. ஆமா, அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி டாக்டர் தமிழிசை மற்றவங்களாம் இருக்கிறீங்க, அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன ஏற்பாடாக பண்ணி முதல்ல கட்சியை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. போட்டியிடுவது வேறுபுறம், ஜெயிப்பதெல்லாம் அப்புறம் தான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.